120, 120 வயசு. நமக்கு வாழ்க்கை எவ்வளவு? 120 வயசு. யாராவது 120 வயசுக்கு வாழ்ந்தார்களா? வாழ்ந்தார்கள். ராமானுஜர் உடையவர், வைஷ்ணவத்தை நிலைநாட்டியவர் ராமானுஜர் 120 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்ல காற்றடிக்குது, ஒரு சோலை, அந்த வழியா நம்ம மந்திரி திருவாத ஊரர் வந்துட்டே இருக்காரா? சோலைக்குள்ள இருந்து ஒரு காந்தம் இழுத்து, காந்தம் இழுத்தா இரும்பு என்னாகும்? ஒட்டிக்கிறோம். யார? மாணிக்க வாசகராக மாற இருக்கிற திருவாத ஊரரை. உள்ள இருந்து என்ன காந்தா? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓ, யாரோ என்னமோ சொல்றாங்களே, இந்த மந்திரம் நல்லா இருக்கே, ரொம்ப நல்லா இருக்கே. தன்னை அறியாம அங்க போனாரா? அங்கே ஒரு சோலை, சோலையிலே ஒரு மரம், மரத்தின் கீழே ஒருவர் அந்தண கோலம், பூநூல் போட்டிருக்கார், செக்கச்சவேல் இருக்கார், செந்தழல் உரை திருமேனியும் காட்டி, திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி, அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாள். ஆரமுதய பள்ளி எழுந்தருளாய பிராமண கோலம், அந்தண கோலம். ஒருத்தர் இப்படி உட்கார்ந்து இருக்கார், சின்முத்தரை. இந்த கையில ஒரு ஏடு. இவரு போனாரா? அவரை பார்த்தாரா? அவரை சுத்தி ஒரு 50 பேர் உட்கார்ந்து ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இவருக்கு சந்தோஷமா இருக்கு, காது குளிர கேட்டார். ஆகா, இவரை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்காரு, எனக்கு மந்திரி பதவி வேண்டாம், எனக்கு ஒண்ணு வேண்டாம், பேசாம இவர் பின்னால போயிடலாமே. மனசு அப்பவே பக்குவப்பட்டுருச்சு. வயசு என்ன? கிட்டத்தட்ட 27, 28 வயசு, அவ்வளவுதான். அப்பவே மனசு பக்குவப்பட்டுருச்சு. எல்லாம் வேண்டாம், என்ன வேண்டும்? இவர் திருவருள் வேண்டும். கீழே விழுந்து கும்பிட்டாரா? அவர் என்ன பண்ணார்? இந்த வலது கால் அப்படியே திருவடியை தூக்கி தலையில வச்சார். ஓ, திருவடி தீட்சை கிடைத்து விட்டது. இணையார் திருவடி என் தலைமேல் வைத்ததுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். திருவாசனம். திருவடி கிடைச்சுதா? நல்லா இருக்கு. அவர் கையில ஒரு ஏடு வச்சிருக்கார். இவர் கேட்கிறார், அது என்ன ஏடு? அவர் சொல்கிறார், இது சிவஞான போதம். பின்னாலே வந்த மெய்கண்டார் எழுதிய சிவஞான போதம் அல்ல, அது பழைய காலத்திலே இருந்த ஒரு ஏடு. சிவஞான போதம். சிவம் என்றால் என்ன? ஞானம் என்றால் என்ன? போதம் என்றால் என்ன? கேள்வி மேல கேள்வி வருது. சிவபெருமான் சொல்கிறார், சிவம் என்பது ஈடு இணையற்ற மெய்ப்பொருள், ஞானம் என்பது அதை அறிவது, போதம் என்பது அறிந்ததை தெளிவது. ஆகா, சிவங்கிற வார்த்தை காதல விழுந்துருச்சு. உபதேசம் கிடைச்சாப்புல ஆச்சு. அவர் இவரை பக்கத்துல கூப்பிட்டார், நெத்தியில விபூதி பூசினார். இந்த உபதேசம் வாங்கிக்கோ. சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. என்ன உபதேசம் கிடைச்சது? சிவாய நம. நம சிவாய, சிவாய நம. எல்லாம் 5 எழுத்து தான். நம சிவாயன்னு பின்னால பாட போறார், சிவாய நமன்னு பின்னால பாட போறார். உபதேசம் கிடைச்சுதா? சந்தோஷமா இருக்கா? அவரை பார்த்தாரா? தமிழ் நல்லா தெரியுமா? அப்படியே தமிழ்ல பாட ஆரம்பிச்சிட்டார். ஆடுறாரு, பாடுறார், சந்தோஷமா இருக்கு. இந்த வந்து உட்கார்ந்து இருந்தாரே சிவபெருமான் அந்தண கோலத்துல, அப்பா உன் பாட்டு நல்லா இருக்கு, உன் வார்த்தையெல்லாம் மாணிக்கம், உனக்கு பேரு மாணிக்க வாசகன். யாரு வச்ச பேரு? சிவபெருமான் வச்ச பேரு. அப்பா அம்மா வச்ச பேரு இல்ல. சிவபெருமான் பேரும் கொடுத்தா, நமக்கெல்லாம் உடம்பத்தானே கொடுத்தா, அவருக்கு பேரும் கொடுத்தா, மாணிக்க வாசகன். திரும்ப பாடுறார், எல்லாம் போதும், இந்த இவர் பின்னால போயிடணும், எனக்கு இது எந்த ஆசையும் கிடையாது. அப்படியே கண்ணை மூடினாரா, அப்படி பாடினாரா, ஆடினாரா, சுத்தி சுத்தி வந்தாரா, முழிச்சாரா, சிவபெருமான காண. சுத்தி உட்கார்ந்து இருந்த 40 பேரையும் காண. எப்படி இருக்கும்? ஐயோ மறைஞ்சிட்டாரே, மறைஞ்சிட்டாரே, நான் காலை பிடிக்காம விட்டுட்டேனே, காலை பிடிச்சிருந்தா நானும் போயிருப்பேனே, ஐயோ என்ன மட்டும் விட்டுட்டு போயிட்டாரே, ஏழை என்னை இங்குழி தருளி அன்றுடன் சென்ற அருள் பெரும் அடியவர் ஒன்ற ஒன்ற உடன்கலந்தருளியும். திருவாசகம் இதுக்கெல்லாம் அகச்சான்று.
என்னை விட்டுட்டு போயிட்டாரே, மேல அசரீரி வாக்கு, தில்லைக்கு வா. தில்லைன்னா எந்த ஊரு? சிதம்பரம். அழுதார் அழுதார் அழுதார். ஐயோ விட்டு போச்சே, கைக்கு கிடைத்தது வாய்க்கு கிடைக்கலையே, கண்டும் கண்டிலே என்ன கண் வாயமே. நான் சொன்னது உங்களுக்கு எல்லாம் புரியுதா? ஒரு சின்ன கதை சொல்லவா? எங்க ஊர்ல ஒரு பொண்ணு, ஒரு 22 வயசு, அழகான பொண்ணு, அறிவுள்ள பொண்ணு. மாப்பிள்ளை எல்லாம் பார்த்தாங்க. அமெரிக்காவில இருந்து ஒரு மாப்பிள்ளை வந்தார். இந்த பொண்ணுக்கு பிடிச்சு போச்சு, மாப்பிள்ளைக்கும் பொண்ணை பிடிச்சு போச்சு. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணு கண்ணை மூடிக்கிட்டு அமெரிக்கா 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 அமெரிக்கா, வாழ்க்கை பூரா அமெரிக்கா தான் இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு மாப்பிள்ளை வந்தாச்சு, எல்லாரும் வந்தாங்க. நல்ல கல்யாண நாள், கல்யாணம் தாலி கட்டியாச்சு. மாப்பிள்ளைக்கு பக்கத்துல இந்த பொண்ணு அப்படி ஒட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கு, கண்ணை மூடுது. ஆகா, கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் நம்மளை அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போப்பாரா? அமெரிக்காவுக்கு போகணும். அங்க போனா எல்லா ஊரையும் பார்க்கணும். என்னென்ன பார்க்கணும்? வாஷிங்டன் டிசி பார்க்கணும், நியூயார்க் பார்க்கணும், நியூ ஜெர்சி பார்க்கணும், பிலடெல்பியா பார்க்கணும். நயகரால போய் அந்த நீர்வீழ்ச்சியில குளிக்க முடியாது, சும்மா ஒரு பார்வை பார்த்துட்டு வரலாம். செயின்ட் லூயிஸ்ங்கிறான், அங்க போய் பார்க்கணும். கலிபோர்னியா சைடு போகணும், லாஸ் ஏஞ்சலிஸ் போகணும், சியாட்டில் போகணும், சான் பிரான்சிஸ்கோ போகணும். கண்ணை முடிச்சுதா மாப்பிள்ளையை காணும். என்னடா ரொம்ப போச்சு, நான் அமெரிக்காவில இத்தனை ஊரும் போகணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன கூட்டிக்கிட்டு போக வந்த மாப்பிள்ளை காணாம போயிட்டாரே. சுத்தி இருந்த 10-15 பேர் சொந்தக்காரன், அவனையும் காணும். என்னன்னு கேட்டால அந்த பொண்ணு, எல்லாரும் சொன்னாங்க அவரு அவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டாரு. ஏய்யா, தாலி கட்டினது எனக்கு, கூட்டிக்கிட்டு போறது சாப்பிட வந்தவன் இல்லையா? அந்த பொண்ணு அழுமா அழாதா? இந்த அழுகைதான் 658 திருவாசக தமிழ். கல்யாண பொண்ணு யாரு? மாணிக்க வாசகர். அந்த அமெரிக்கா மாப்பிள்ளை யாரு? நம்ம சிவபெருமான். தாலி கட்டினாரா? ஆமா, உபதேசம் பண்ணனார்ல, அதுதான் தாலி கட்டினது. இவரை கூட்டிக்கிட்டு போகணும்னு இவர் நினைச்சாரா? ஆமா, அவரு கூட்டிக்கிட்டு போனாரா? சுத்தி இருந்தவனை எல்லாம் கூட்டிக்கிட்டு இவரை விட்டுட்டு போயிட்டா. அந்த பொண்ணு என்ன அழுகை அழுவாள். கணவனை பிரிந்த மனைவி அழுத அழுகைக்குத்தான் தமிழ் இலக்கியத்திலும் சைவ இலக்கியங்களிலும் வைஷ்ணவ இலக்கியங்களிலும் பெரிய இடம் தரப்பட்டது. புரியுதா புரியலையா? ராமாயணம், ஒரு ஊர்ல ராமாயணம் பேசுறாங்க, என்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்கும்? எந்த காண்டம்? சுந்தர காண்டம். என்னமா அநியாயமா இருக்கு? ராமனும் சீதையும் ஒன்னா இருந்தது பாலகாண்டம், அயோத்தியா காண்டம். ராமனும் சீதையும் பிரிஞ்சிருந்தது சுந்தர காண்டம். சீதை எங்கே இருந்தா? ராவணனுடைய அசோகவனத்தில இருந்தா. ராமன் எங்கே இருந்தா? கிஷ்கிந்தையில இருந்தான். ரெண்டு எங்கேயோ. அவனை நினைச்சு அவளும், அவளை நினைச்சு அவனும் அழுதார்களே. அந்த அழுகை காட்சி உள்ள சுந்தர காண்டம் தான் ராமாயணத்தில் சிறப்பானது. அது மாதிரி சைவ இலக்கியத்தில் ஒரு சுந்தர காண்டம், அதற்கு பெயர்தான் திருவாசகம். தமிழ்ல எத்தனை தமிழ்? பேசுனா இயல் தமிழ், பாடுனா இசை தமிழ், நடிச்சா நாடகத் தமிழ், நம்ம திருமுறைகள் சைவ தமிழ், 4000 திவ்ய பிரபந்தம் வைஷ்ணவ தமிழ், திருவாசகம் அழுகை தமிழ். கணவனை நினைத்து மனைவி அழுத அழுகை, அதுதான் திருவாசகம். அதனாலதான் அதை கேட்டா கண்ணீர் வருது. திருவாசகத்துக்கு என்ன பேரு? அழுகை தமிழ். 658 பாட்டு பொங்கி எழுகிறது. இந்த பாருங்க, 658 பாட்டுங்கிறதுக்கு ஒரு குறிப்பு இருக்கு, உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். மாணிக்க வாசக சுவாமி பாடினார்ல, அதையெல்லாம் தொகுத்தது திருவாசகம். அது கடைசியா வர்றேன். அந்த தொகுத்ததுல முதலில் வைக்கப்பட்டது சிவபுராணம். நான் அப்பவே சிவபுராணம் ரமண பகவான் மூலமா கொஞ்சம் சொன்னேன். இப்ப நல்லா கேளுங்க, நான் சிவபுராணத்தை கொஞ்சம் தான் சொல்ல போறேன். அது 95 வரி. 95 வரியும் நான் சொல்ல போறதில்லை. கொஞ்சம் என் கூட வாங்க. நம சிவாய வாழ்க,
நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. 6 வாழ்க மறந்துடாதீங்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. 5 வெல்க மறக்கப்படாது. 6 வாழ்க. தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்தொரெனும் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளுமலை போற்றி. 8 போற்றி. 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி, 6 5 8 மொத்தம் 658 பாட்டு திருவாசகம். அப்படிங்கிறதுக்கு சிவபுராணத்துல குறிப்பு எங்க போயிருச்சு பாருங்க. திருவாசகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம கதைக்கு போமா. சிவபெருமான நினைச்சு கண்ணீர் விட்டு அழுதார் திருவாத ஊர். எந்த ஊரு? அதுக்கு பேருதான் திருப்பெருந்துறை. துறை தெரிஞ்சுதானே ஏறணும். ஆத்துல விழுந்தவன் துறை தெரிஞ்சுதானே ஏறணும். படித்துறை தெரிஞ்சு. திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில்னு இப்ப பேரு. அறந்தாங்கிக்கு பக்கத்துல ஆவுடையார் கோயில்னு இப்ப அந்த கோயிலுக்கு பேரு. திருப்பெருந்துறையிலே சிவபெருமானை நினைத்து அழுதார். இந்த கூட இருந்தவன் நான் என்ன சொன்னா, மந்திரி ஐயா 12,000 தங்க காசு இருக்கு. ஆமா, அதை என்ன செய்யறது? சிவபெருமானே அதை என்ன செய்யட்டும்? எப்போ நீ என்னை ஆட்கொண்டாயோ அப்பவே நான் என் சொத்து அப்படிங்கறதெல்லாம் போச்சு. இனிமே எல்லாம் உன் செயல். நீதான் எல்லாம். நான் கருவி, நீ கர்த்தா. நம்ம ரொம்ப பேர் அதை மறந்துடுறோம். நாம் பண்ணினேன், நாம் பேசினேன், நாம் பெரிய ஆளு கிடையவே கிடையாது. விழுந்தா நாளைக்கு 2 நாள். புரிஞ்சுக்கிடுங்க. நாம் பண்ணன ஒன்னோட பண்ணல, எல்லாம் அவன் பண்ணனா. அவன் கர்த்தா, நாம் கருவி. கருவிக்கு சுதந்திரமா, கர்த்தாவுக்கு சுதந்திரமா? நம்ம துப்பாக்கி அவன் தான் சுடுறவன். சுட்டவனுக்கு தானே எல்லாம். துப்பாக்கிக்க மரியாதை. இது கருவி, அவன் கர்த்தா. எல்லாம் இறைவன் செயல். அன்றே எந்த ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே எனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிதையோ இன்றோரிடையோ எனக்குண்டோ என்றோல் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் படை செய்வாய். என்ன வேணாலும் பண்ணிக்க போய்யா. நானோ இதற்கு நாயகமே, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதை பத்தி கவலையே கிடையாது. இப்ப என்ன செய்யட்டும்? இறைவன் அசரீரி வாக்கு, கோயில் கட்டு. சார், இட் இஸ் நாட் மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் கேஷ். நமக்கு அப்படித்தானே தோணுது. நல்லா சொல்லுங்க. அது மாணிக்க வாசகர் இல்ல, யாரா இருந்தா நமக்கு என்ன? குதிரை வாங்குறதுக்குன்னு ராஜா கொடுத்த காசு. குதிரை தானே வாங்கணும். கோயில் கட்டலாமா? கட்டினால் அதுக்கு என்ன பேரு? மிஸ்அப்ரோப்ரியேஷன். தப்பு தானே? தப்பா சரியா? ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இந்த மாணிக்க வாசகர் பிறக்கிறதுக்கு ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னால ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நான் இப்ப அதுக்கு முன்னால போறேன். இந்த ராமநாதபுரம் பக்கம், ராமநாதபுரம்னு ஒரு பகுதி இருக்கு, தெரியுமா? தெரியும். ராமநாதபுரத்துக்கு பக்கத்துல உத்தரகோசமங்கைன்னு ஒரு ஊர் இருக்கு. போயிருக்கீங்களா? போனவங்க கையை தூக்குங்க. அடே அப்பா, பரவாயில்லையே. பக்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோசமங்கை ஊர். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? உத்தரகோசமங்கை. உத்தரம்னா ரகசியம். உத்தர் அம்பாளுக்கு சிவபெருமான் ரகசியமாக மந்திரங்களை உபதேசம் பண்ணின ஸ்தலம் உத்தரகோசமங்கை. மங்கை என்பது பார்வதியை குறிக்கும். உத்தரகோசமங்கை தான் உலகத்துல முதல்ல தோன்றியதாம். மண் முந்தியோ மங்கை முந்தியோ. சரி, உத்தரகோசமங்கையில ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு. சிவபெருமானுக்கு பேரு மங்களநாதன். மங்களநாதர்கிட்ட போய் கண்ணீர் மல்க நிற்கிறது. என்ன வேணும்?
நான் ஒருத்தனை காதலிக்கிறேன், அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். எப்ப? 7000 வருஷத்துக்கு முன்னால, நேத்து முந்தானத்தில்லை. சிவபெருமான் கிட்ட போய் இந்த பொண்ணு என்ன கேக்குது? நான் ஒருத்தனை காதலிக்கிறேன், அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். கண்ணீர் விட்டு அழுதது. அவன் இவளை தேடி வந்துட்டான். அவன் எங்க இருந்து வந்தான் தெரியுமா? இலங்கையில இருந்து வந்தான். அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? ராவணேஸ்வரன். இந்த பொண்ணுக்கு பேர் என்ன தெரியுமா? மண்டோதரி. மண்டோதரியும் ராவணேஸ்வரனும் காதலித்து கல்யாணம் செய்து கொண்ட திருத்தலம் உத்தரகோசமங்கை. அதனால்தான் திருவாசகத்துல மண்டோதரிய பத்தி 2 இடத்துல மாணிக்க வாசகர் பாடுவார். ஆறுகளி சூழ் தென்னிலங்கை அழகமர மண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரானைன்னு பாடுவார். இருக்கட்டும், சரி. திருப்பெருந்துறை மாதிரி உத்தரகோசமங்கை. உத்தரகோசமங்கையிலே 1000 சித்தர்கள். பக்தருக்கு சித்தருக்கு என்ன வித்தியாசம்? பக்தர் அவர் வழியை பார்த்துக்கிட்டு போயிடுவார், தான் மோட்சத்துக்கு போயிடுவார். சித்தர்கள் அத்தனை பேரையும் கட்டி இழுத்து கொண்டு அவ்வளவு பேரையும் கடவுளுக்கு முன்னால் கொண்டு போய் சேர்ப்பார்கள். அதனால்தான் சித்தர்களுக்கு மதிப்பு அதிகம். முதல் சித்தர் சிவபெருமான். அப்போ உத்தரகோச மந்தையில 1000 சித்தர்கள், 1000 பேரும் சிவனை குறித்து தவம் செய்கிறார்கள். சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார், ஆகமங்களை கொடுக்கிறார். ஆகமம் என்பது வேதத்தின் சாரம். வேத ஆகமம் கையில கொடுத்தார், வச்சுக்கிடுங்க. சிவபெருமானே, நாங்கள் உங்களை அடைய வேண்டும், எப்பொழுது அடையலாம்? இந்த பொய்கையில், பொய்கை என்ன தெரியுமா? தண்ணி தேங்கி கிடக்கிற ஒரு குளம். தமிழ்ல தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துக்கு ஏகப்பட்ட பேர் உண்டு. உப்பு தண்ணி நிறைய கிடந்தா கடல்னு பேரு, நல்ல தண்ணி நிறைய கிடந்தா ஏரின்னு பேரு, கீழே இருந்து ஊத்து இருந்தா கிணறுன்னு பேரு, ஓடிக்கிட்டு இருந்தா ஆறுன்னு பேரு, மனுஷன் குளிச்சா குளம்னு பேரு, மாடு குளிச்சா குட்டைன்னு பேரு. நல்ல பொய்கை சுத்தி வர மரங்கள் இருந்தா பொய்கைன்னு பேரு. எங்க ஊர்ல ஒரு அம்மாவை போய் கேட்டேன், உங்க வீட்டு ஐயா எங்க போயிட்டாரு? குட்டைக்கு குளிக்க போயிட்டாரு. சரிதான், அம்மா ஐயாவுக்கு கொடுத்த மரியாதை இவ்வளவுதான். மாடு குளிச்சா குட்டை, மனுஷன் குளிச்சா குளம். பொய்கை திருத்தமாம் பொய்கை, திருப்பெருந்துறை பொய்கை. இந்த பொய்கையில் ஒரு நெருப்பு தோன்றும். என்றைக்கு உத்தரகோச மங்கையில் இந்த பொய்கையில் நெருப்பு தோன்றுமோ அன்றைக்கு நீங்கள் என்னை வந்து அடைவீர்கள். அந்த பொய்கையில் பாய்ந்து விடுங்கள், என்னை வந்து சேர்வீர்கள். சொன்னது யாரு? சிவபெருமான். இதெல்லாம் உத்தரகோசமங்க தலபுராணம் சொல்லிட்டாரா? இவங்க அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, சிவபெருமானே எப்போ இதுல நெருப்பு தோன்றும்? மண்டோதரி என்னை நோக்கி தவம் செய்கிறாள். அவளுக்கு நான் ஒரு குழந்தையாய் இருக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்து விட்டேன். அவள் மடியில் குழந்தையாய் கிடப்பேன். ராவணன் வந்து என்னை தொட்டால் இந்த பொய்கையில் நெருப்பு தோன்றும். முடிஞ்சது. சிவபெருமான் ஒரு குழந்தையா மாறினார். சின்ன அழகான குழந்தை, செக்கச்சிறையல்னு குழந்தை, கொழுகொழுன்னு குழந்தை. குழந்தை என்னைக்கும் கொழுகொழுன்னு இருக்கணும். சாமியார் என்னைக்கும் ஒல்லியா இருக்கணும். காஞ்சி பரமாச்சாரியார் எப்படி இருந்தாரு? அப்படித்தானே? பெரியவங்க அப்படித்தான் இருப்பாங்க, ஒல்லியா இருக்கணும். குழந்தை கொழுகொழுன்னு இருக்கணும். சிவபெருமான் கொழுகொழுன்னு மண்டோதரி மடியில போய் கிடக்கிறார். மண்டோதரிக்கு சந்தோஷமா இருக்கு. பெருமானே அப்படி வழிபடுறாளா? ராவணை வந்துட்டான். இது யார் குழந்தை? என் தோழியின் குழந்தை. அந்த நேரம் அம்பாள் உமையவள் பராசக்தி பார்வதி பளிச்சுன்னு காட்சி கொடுத்தா. மண்டோதரி சொன்னா, இதுதான் என்னுடைய தோழி, குடு என் குழந்தை. என்ன குழந்தைய கொடுக்க ராவணன் போய் குழந்தைய தொட்டான். இல்ல, இங்க நெருப்பு போய் கௌரி பார்வதி அந்த குழந்தைய வாங்கிட்டு போயிட்டான். இங்கே உத்தரகோச மங்கையில தீப்பொறி பறந்தது.
தீப்பொறி பறந்த உடனே 1000 பேரும் நெருப்புல பாயணும். சிவபெருமான் கொடுத்த ஆகமங்கள் இருக்கு, என்ன செய்கிறது? போட்டுட்டு போக முடியுமா? ஒருத்தரை பிடிச்சாங்க, இந்தாப்பா நீ வச்சுக்கோ, நாங்க 999 பேரும் இந்த பொய்கையில் பாய்ந்து சிவன் அருள் பெறப் போகிறோம், நீ வச்சுக்கோ, பகவான் வழிகாட்டுவார். அவரு கையில இந்த ஆகமங்களை கொடுத்துட்டு எல்லாரும் உள்ள பாய்ந்தார்கள். இன்னைக்கும் உத்தரகோச மங்கையிலே அந்த பெரிய குளத்துக்கு முன்னால் ஒரு பெரிய கல்லிலே 999 சித்தர்கள் வடிவம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவரு மாட்டிக்கிட்டார். என்ன விட்டுட்டு போயிட்டாங்களே, எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்களே. சிவபெருமான் சொல்கிறார், உன்னால சில காரியங்கள் ஆக வேண்டி இருக்கிறது, சிவனே என்று இருந்தார். கொஞ்ச காலம் ஆச்சு, இவரு காலமும் முடிஞ்சது. பின்னாலே மாணிக்க வாசகராக பிறந்தார். ஹரிவர்த்தன பாண்டியனுடைய மந்திரியாக வந்தார். யாரு? இந்த ஒத்த ஆளு வந்தாரா? அதுக்குள்ள ஒரு சின்ன செய்தியை நான் சொல்ல மறந்துட்டேன், இப்ப சொல்றேன். உத்தரகோச மங்கையில அந்த ஆகமங்களை வச்சுக்கிட்டு இருந்தார்ல சித்தர், அப்போ ஆகாச பாதையில அப்படி போயிருக்க. சித்தர்கள் அப்படி போவாங்க. ஏன் தெரியுமா? இந்த உடம்ப வெயிட்லெஸ் ஆக்கிடுவாங்க. இந்த பஞ்சு பறக்குது பாருங்க, உடம்பு எடை இல்லைன்னா பஞ்சு பறக்கிற மாதிரி பறக்கும். அவங்க அப்படி பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு குளிகை வச்சிருப்பாங்க. குளிகைனா ஒரு டேப்லெட், ஒரு மாத்திரை. இந்த குளிகையை வச்சுக்கிட்டு இந்த சித்தர் மேல ஆகாசத்துல பறந்து போனார். பாண்டிய ராஜா மேல உப்பரிகையில உட்கார்ந்து இருக்கிறார். அந்த கையில இருந்த குளிகை விழுந்துருச்சு. பாண்டிய ராஜா மேல் மாடியில அதை எடுத்து விட்டார். சித்தர் கீழே இறங்கினார். மகாராஜா, இந்த குளிகை உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டும். அவன் என்ன சொன்னா, கைலாசத்துல சிவபெருமான் எப்படி இருப்பாரோ அந்த காட்சியை காட்டுங்கள், நான் உங்களுக்கு குளிகையை தர்றேன். எதிரா வம்பா போச்சே. சரி, ஒரு குளிகையை அவனுக்கு கொடுத்தார். அவனும் பறக்க ஆரம்பிச்சான். மவுண்ட் கைலாஷ் கொண்டு போய் காமிக்கிறார். கைலாசம் பூரா தங்கமலை, கிட்ட போக முடியாது. கைலாசத்துக்கு போனேன்னு எவனாவது சொன்னான்னா நம்ம காதுல பூச்சுட்டுறான்னு அர்த்தம். கைலாசத்தை தூரத்தில இருந்து பார்க்கலாமே தவிர கிட்ட போக முடியாது. ஆக்சிஜன் கிடையாது. நான் 3 தடவை போயிருக்கேன் கைலாசத்துக்கு பக்கத்துல. அதுக்கு மேல போக முடியாது. மூச்சு வாங்க, 40% ஆக்சிஜன், குனிய முடியாது, பேச முடியாது. என்னத்துக்காக? இன்னைக்கு கூட மவுண்ட் கைலாஷுக்கு மேல எந்த பிளேனும் பறக்காது, சுத்தித்தான் பறக்கும். எவரெஸ்டுக்கு மேல பறக்கும், மவுண்ட் கைலாஷுக்கு மேல பறக்காது. கைலாசம் பூரா தங்கமலை. காலையில சூரிய வெளிச்சம் படுற பொழுது தங்கமயமா தெரியும் கைலாசம். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்க சேர்த்து நின்னார் செஞ்சடை மேல் விளிர் கொன்றை அணிந்தவனே, சுந்தரமூர்த்தி பாடுறார். அப்படி தங்கமலை. நம்ம ராஜா தங்கமலைக்கு போனானா, கையில செங்கோல் வச்சிருந்தானா, செங்கோலை அப்படி ஊடி வச்சான். உள்ள போனா சிவபெருமான், அம்பாள், எல்லாரும் காட்சியும் கிடைச்சது. நல்லா கும்பிட்டான். சித்தர் சொன்னார், திரும்பி போ. திரும்பி வர்றான். இந்த வச்ச செங்கோலை எடுக்கணுமா இல்லையா? செங்கோல் இவனது எடுத்தான். இவளது தங்கம் ஒட்டிக்கிட்டு வந்துச்சு. தங்கத்தை அங்கே போட்டு சிவா திருச்சிற்றம்பலம். தங்கத்தை அங்கே போட்டுட்டு போகணுமா, எடுத்துக்கிட்டு வரணுமா? தங்கம் அல்ல, இவ்வளவு தங்கம் அல்ல, அதுவும் மவுண்ட் கைலாஷ் தங்கம் அல்ல, அத்தனை 24 கேரட் இல்ல, எடுத்துக்கிட்டு வந்துட்டான். இவ்வளவு தங்கம் கொண்டாந்து பொக்கிஷத்துல போட்டு விட்டான். சிவபெருமான் கணக்கெழுதி வச்சுக்கிட்டார். ஒரு சரியான ஆளுங்க எழுதி வச்சுக்கிட்டார். முடிஞ்சு. இந்த சித்தர் இப்போ மாணிக்க வாசகரா பிறந்தார்.
அந்த ராஜா இப்போ அரிமர்தன பாண்டியனா வந்தான். அந்த தங்கம் கணக்கு போட்டு பார்த்து 12,000 தங்க காசாக மாறிட்டு ராஜா 12,000 தங்க காசை எடுத்து மாணிக்க வாசகர்கிட்ட கொடுக்க, மாணிக்க வாசகர் அதை எடுத்து சிவனுக்கு கோயில் கட்ட, அன்னைக்கு கைலாசத்திலிருந்து எடுத்துக்கிட்டு வந்த தங்கம் வட்டி போட்டு இன்னைக்கு சிவன் கணக்கில் சேர்ந்து விட்டது. சார், இந்த கதையெல்லாம் எங்க சார் இருக்கு? கோயம்புத்தூர்னு ஒரு ஊரு தெரியுது இல்ல? கோயம்புத்தூர்ல சிவ கவிமணி சி.கே. சுப்பிரமணிய முதலியார்னு ஒரு பேரறிஞர் திருவாசகத்துக்கு நூல் எழுதிய, திருவாசகத்துக்கு ஒரு விளக்கம் எழுதினார், கட்டுரைகள். பெரிய புராணத்துக்கு உரை எழுதினார். அட்வொகேட் சிவ கவிமணி சி.கே. சுப்பிரமணிய முதலியார். நீத்தார் பெருமைன்னு ஒரு நூல் மாணிக்க வாசகரை பற்றி எழுதியிருக்கார். அந்த நூலில் இந்த வரலாறு பூரா இருக்கு. இப்ப என்ன புரியுது? சிவன் கோயில்ல என்னமாவது எடுத்தோம்னா அவன் கணக்கு போட்டு வாங்கி போடுவான். தேவகோட்டை எங்க சொந்த ஊருங்க. அரியக்குடின்னு பக்கத்துல ஒரு ஊரு. அரியக்குடி பெருமாள், திருப்பதி பெருமாள் மாதிரி அரியக்குடி பெருமாள். அந்த அரியக்குடியில ஒரு செட்டியார் இருந்தார், பரம பக்தர், பெருமாள் பக்தர். காலையில எந்திரிச்சா உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதலன் மனனே. 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லிட்டு தான் சாப்பிடுவார் பரம பக்தர். இந்த கையில நெகச்சுத்து வந்துருச்சு. நெகச்சுத்துன்னு ஒரு தொல்லை தெரியுமா? இந்த நெகத்துல கட்டி ஆயிரும், விண்ணு விண்ணுன்னு தெரிக்கும். நெக கண்ணுன்னு அதுக்கு பேரு. கண்ணுல புண்ணு வந்தாப்புல வலிக்கும். இவரு ஒரு வைர மோதிரம் ஒண்ணு போட்டிருந்தார். மோதிரம் ஏது? அவங்க தாத்தாவுக்கு அவங்க தாத்தா அந்த காலத்துல வாங்கி கொடுத்தது. ஒரு கல்லு 1.5 கேரட் வைரம். அந்த காலத்திலேயே 10,000 பொருள். அந்த காலத்துல நான் சொல்றது 100 வருஷத்துக்கு முன்னால வைர மோதிரம் போட்டிருந்தாரா. கையில நெகச்சுத்து வந்துருச்சா, நெகம் வீங்கி போச்சு, மோதிரத்தை கலட்ட முடியல, விண்ணு விண்ணுன்னு தெரிக்குது. அழுதார். பக்கத்துல ஏஜென்ட் ஐயங்கார், ஐயா என்ன இந்த மாதிரி வலிக்குது, ஒண்ணு செஞ்ச என்ன, திருப்பதி பெருமாளுக்கு நேர்ந்துக்கிடுங்க, காப்பாத்தி விடுவார். அப்படியா? நேர்ந்துக்கிறேன், வலிக்குது, ரொம்ப வலிக்குது, தாங்க முடியல, ராத்திரி பகலா கஷ்டப்படுறேன், மாயாவதாரா, வெங்கடேசா, கோவிந்தா, சீனிவாசா, இந்த மோதிரம் கலட்ட வந்துட்டா மோதிரத்தை உண்டியல்ல போட்டுறேன். கலட்ட வல்ல, கட் பண்ண சொல்றான், விரலைய கட் பண்றது. அழுதார். அன்னைக்கு ராத்திரி தன்னை மறந்து இந்த கைய தலைக்கு வச்சுட்டார். பச்சதில தலை அடுத்தி உள்ளே இருக்கிற பசெல்லாம் வெளியில போய் காலையில கொடகொடன்னு மோதிரம் கலந்து வந்துருச்சு. இந்த திருப்பதி பெருமாள் எல்லாம் பண்ணுவார், ஞாபகம் வச்சுங்க, அள்ளி கொடுப்பாரு. வாத்சல்யமூர்த்தி என்று பேரு. நம்மால உண்டியல் அங்க போய் பணத்தை போடுறது இல்ல, கொட்டுறான். ஏன்? கீழே ராமானுஜர் மகாலட்சுமி எந்திர பிரதிஷ்டை பண்ணி இருக்கார். ஒரு உண்டியல் தான். இங்க மதுரை கோயில்ல 20 உண்டியல் இருக்கு. எல்லா பேரும் இப்பத்தான் பழைய 10 காசை கொண்டாந்து போடுறாங்க. திருப்பதியில ஒரே உண்டியல், அதுக்கு கியூ நிக்கும். உண்டியலுக்கு கியூ நிக்கிற ஒரே ஒரு திருப்பதி பெருமாள். சொல்லிட்டாரா? கலட்ட வந்துருச்சா? கொண்டே போடணுமா இல்லையா? தாத்தாவுக்கு அவங்க தாத்தா போட்டது. இந்த மனசு கெட்ட மனசு. கணக்க பிள்ளைய கூப்பிட்டு, ஐயங்கார் இந்த மோதிரத்தை போடத்தான் வேணுமா? அவரு புரிஞ்சுக்கிட்டார். சரி, இவரு மாட்டிக்க போறாரு. யார்கிட்ட விளையாடுறது? பெருமாள்கிட்ட விளையாடுறது. முதலாளி என்ன செய்யணும்? இல்ல, எனக்கு ஒண்ணு தோணுது, சொல்லுங்க, இது என்ன விலை இருக்கான்?
10,000 ரூபாய். நம்ம ஒண்ணும் பெருமாளை ஏமாத்த வேண்டாம், 10,000 ரூபாய் போட்டுறோம், அவ்வளவுதானே. ஏமாத்த போறோம்னு அர்த்தம். நம்ம ஒண்ணும் பெருமாளை ஏமாத்தல, 10,000 ரூபாய் உண்டியல்ல போட்டு. சரி, எப்போ? புரட்டாசி மாதம் கடைசி சனிக்கிழமை கோவிந்தா கோவிந்தான்னு கொண்டே போட்டுருவோம். 100 ரூபாய் கட்டு, புது கட்டு ஸ்டேட் பேங்க்ல சொல்லி வாங்கியாச்சு. 10,000 ரூபாய். மலைக்கு போறாங்க. பெருமாள் சிரிச்ச உடிக்கி நிற்கிறார். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. பெருமாளே, வாசப்படியா கிடந்து உன் வாயை நான் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். குலசேகர ஆழ்வார் பாடின பெருமாள் திருமொழி பாடினாரா, வெளியில வந்தாரா, பெரிய உண்டியல். முதலாளி உங்க கையினால போடுங்கோ அப்படின்னு கணக்கப்புள்ள சொன்னார். கணக்கப்புள்ளையா சொன்னார், பெருமாள் சொன்னார். இவர் 10,000 ரூபாய் எடுத்தாரா, மாயவா கோவிந்தா வெங்கடேசா சீனிவாசா கருணாகரா லக்ஷ்மிபதி போட்டார்ல, டங்குன்னு ஒரு சத்தம், மோதிரமும் கலண்டு உள்ள விழுந்துருச்சு. பெருமாளே, இந்த மோதிரத்தை போட வேண்டாம்னு நினைச்சதுக்கு 10,000 ரூபாய் பெனல்டி வாங்கி விட்டியே. இப்ப சொல்லுங்க, அவருக்கு நல்ல நேரமா கெட்ட நேரமா? நல்ல நேரம். ஏன் தெரியுமா? திருப்பதி உண்டியல்ல எண்ணத்தை போட்டாலும் பல மடங்கு வரும். இவர் 10,000 போட்டா 10,000 தானே பல மடங்கு வரும். இப்ப மோதிரத்தையும் சேர்த்துல போட்டாரு, அவ்வளவு வர ஆரம்பிச்சது. அரியக்குடியிலே அந்த பெருமாள் கோயில திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணாரு. புரியுதா? பெருமாள்கிட்ட போய் நின்னா அந்த மாதிரி. எதுக்கு சொல்ல வந்தேன்? எல்லா கணக்கும் சரியா போயிடும். அன்னைக்கு சித்தராயிருந்த பொழுது கைலாசத்திலே உள்ள தங்கம் பாண்டிய நாட்டிலே அந்த பொக்கிஷத்துக்கு வர காரணமாயிருந்த அந்த சித்தர் இப்பொழுது மாணிக்க வாசகராக பிறந்து அதே பாண்டிய ராஜாவுடைய அரண்மனையிலே அந்த பணத்தை கொண்டு வந்து கடவுளுக்கு கோயில் கட்டி கணக்கு முடிஞ்சு போச்சு. Now I think this is not misappropriation. கொஞ்சம் பழைய கதைய புரிஞ்சாத்த எதுக்கு என்னங்கிறதெல்லாம் தெரியும். ஒரு பக்கம் விட்டுருவோம், நம்ம வேகமா போயிடுவோம். ஆச்சு, கோயில் கட்டினார். திருப்பெருந்துறை கோயில். உலகத்திலே உள்ள 95 அதிசயங்கள் திருப்பெருந்துறை கோயிலில் இருக்கின்றன. எங்கேயும் வெளிச்சமே இருக்காது, நிழல் தெரியும். போய் பாருங்க. கொடுங்கைமா, இந்த நம்ம வீடுகள்ல மரத்துல வேலை பார்த்திருப்போம். குறுக்கு சட்டம் நெடுக்கு சட்டம், இந்த மரத்துல வேலை பார்த்து இருக்கிற, கல்லுல வேலை பார்த்திருக்கான். இந்த வேஷ்டிய தண்ணியில போட்டு புளிஞ்சா முறுக்கு நாப்பல இருக்கும்ல, கல்ல முறுக்கி வச்சிருக்கான். லேசான கல்லு உண்டு போட்டான், துவாரம் பட்டுருச்சு, இன்னைக்கு அங்க இருக்கு. எத்தனை வேலை பார்த்து வச்சிருக்கான். அவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்கள். மாணிக்க வாசக பெருமான் 12,000 பொற்காசுகளை வைத்து திருப்பெருந்துறையில் ஆவுடையார் கோயிலில் அற்புதமாக கட்டி முடித்தார். ராஜா பார்த்தான், குதிரை வரல, ஒரு ஆள் அனுப்பிச்சான். அந்த காலத்துல என்ன செல்ல இருந்துச்சு? செல்லு இருந்தா உடனே தெரிஞ்சிருக்க, அதெல்லாம் கிடையாது. நமக்கு தான் செல்லலாம். காலையில எந்திரிச்சு பல்ல தேய்க்கிறோமோ இல்லையோ, செல்ல தேய்ச்சிட்டு தான் நிக்கிறோம். எது பொண்டாட்டி தொலைஞ்சா கூட கவலைப்பட மாட்டேங்கிற, செல்லு தொலைஞ்சு போனா கவலைப்படுற. ஆமா, எல்லாம் அதுல இருக்கு. நம்ம காலம் இப்படி ஆகி போச்சு. இது அந்த காலம். ராஜாவுக்கு செய்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சது. ஆள் அனுப்பிச்சான். மாணிக்க வாசகர் சிவபெருமானே, சிவபெருமான் சொன்னார், ஆவணி மாசம் மூல நட்சத்திரம் குதிரை வரும்னு சொல்லு. குதிரையே கிடையாது. ஆவணி மாசம் மூல நட்சத்திரம் குதிரை வரும்னு சொல்லு. இந்த மாணிக்க கல்லை ராஜாவுக்கு கொடு. சிவபெருமான் விலை மதிக்க முடியாத மாணிக்கத்தை கொடுத்தார். மாணிக்க வாசகர் வாங்கி
அந்த சேவகன் கிட்ட கொடுத்தார். ராஜா வாங்கி பார்த்தான். நான் கொடுத்த 12,000 தங்க காசுக்கு இந்த ஒத்த கல்லு போதுமே ஆச்சு. மாணிக்கவாசக சாமி இங்க இருந்து மதுரைக்கு போயிட்டார். நாளானைக்கு ஆவணி மூலம், ஆவணி மாதம் மூல நட்சத்திரம். இன்னைக்கு வரைக்கும் குதிரையவே காணும். வாங்கினாங்க, எங்கேயும் குதிரை இல்லை. ராஜா தேட சொன்னான், தேடுனாங்க, ஒரு குதிரையும் தட்டுப்படலை. இந்த மாணிக்க வாசகன் நம்ம ஏமாத்தி விட்டான். சிறையில போடு. எங்க? மதுரையில போடலாமா? அவங்க சொந்த ஊர் திருவாதூர்ல போடலாமா? சொந்த ஊர்ல போடு, அப்பத்தான் மானம் போகும். வெளியூர்ல போட்ட தெரியுமா? தெரியாதுல்ல. சொந்த ஊர்ல போட்டா தெளிவா தெரியும். திருவாதூர் ஜெயில கொண்டு மாணிக்க வாசகரை அடைச்சு விட்டாங்க. சிவபெருமானே, எல்லாம் நீ செய்யற. மாலை போட்டாலும் நீ, 2 அடி போட்டாலும் நீ, எனக்கு என்ன? அடித்தாலும் நீயே, அணைத்தாலும்